கதை அலை தந்த ஆறுதல். கதை ஆசிரியர் திரு சிற்பி அவர்கள். மாலை மணி 5 அடித்தது. தேனை தொட்டுக்க தண்ணியை தொட்டுக்க என்று பழகும் அலுவலக நட்பு கூட்டத்தை விட்டு வெளியே வந்தேன். வாழ்க்கை நாடகத்தின் ஒரு வேடம் மாறி அடுத்த வேடம் தொடங்கியது. ஒருவர் அவசர அவசரமாக வந்தார். சார், பைய மறந்துவிட்டீங்களே என்று பரிவோடு தந்துவிட்டு 15 ரூபாய் கடன் என்ற பெயரில் வாங்கி கொண்டு போய்விட்டார். கடவுளின் தரிசனத்திற்காக இயங்கும் மக்களை விட வாடகைக்கு வீடு பிடிப்போரும் ஏதாவது ஒரு வேலைக்கு இயங்குவோரும் தான் அதிகம். அவர்களைப் போலவே நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு பேருந்திற்காக பரிதாபமாக காத்திருந்தேன். பஸ் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும், கவலையில்லை. ஆனால் அதற்குள் வாகனங்களின் ஒலிகள், வாழ்க ஒழிக கோஷங்கள், ஐயா சாமி தர்மம் போடுங்க என்று சொல்லி என்னை சடையேழு வள்ளல்களில் ஒருவனாக்க பிச்சைக்காரர்கள் எடுக்கும் முயற்சி, பார்த்துவிட்ட பாவத்திற்காக, எப்பொழுதோ நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த உதவிக்காக சிலருடைய செயற்கை ஹிஹிகள், தெருப்பாடகர்களின் உள்ளம் நிறைந்த ஆனால் வயிறு ஒட்டிய பாடல்கள் எல்லாம் என்னை சிந்தனை அளவில் காப்பி ஓட்டல் மிக்சரை நினைவுபடுத்தின. நாட்டில் ஒழுக்கமில்லை, அறமில்லை, நியாயம் போய்விட்டது என்று நான் கேட்காத போதே என்னிடம் பேசிய ஒரு பெரியவர் பேருந்து வந்ததும் என்னை தன் முழங்கை ஆயுதத்தால் ஒரு தள்ளு தள்ளிவிட்டு 4-5 பேரை செருப்பு காலால் மிதித்துவிட்டு ஓர இடம் ஒன்று பார்த்து அமர்ந்து கொண்டார். விதி என்னை அவர் பக்கத்திலேயே அமரச் செய்தது. வரதட்சிணை, தீண்டாமை, வேலையில்லா திண்டாட்டம், மதம் மாற்றம் எல்லாவற்றையும் குளத்தில் அழுக்கு துணி அலசுவது போல் அலசினார். அவர் அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டுமே என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டேன். என் மீது கடவுளுக்கு கூட கோபம். என் பிரீஃப் கேஸ் ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் ஆனதால் கண்ணிமை நொடியில் ஒரு மாத்திரையை விழுங்கினேன். நடைமுறை வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களை விட அதனை விழுங்குவது எளிமையாகத்தான் இருந்தது. என்னை விட்டு என்றுமே பிரியாத என் கவலைகளாகிய நண்பர்களின் துணையால் நான் இறங்கும் இடத்தில் பத்திரமாக இறங்கினேன். மாடு ஒன்று அரசியல் போஸ்டர் ஒன்றை சுவைத்து கொண்டிருந்தது. அதற்கு கூட சினிமாவை விட அரசியலே அதிகம் பிடித்திருக்கின்றது. சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட அரசியலை அக்குவேறு ஆணிவேராக பீப்பதன் காரணத்தை அப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். அறிவியல் மேதை ஆர்க்கிமிடிஸ் மனநிலையில் இருந்தபொழுது காய்கறிகளை வாங்கிவிட்டேன். வீட்டில் சிறு தொண்டர் பட்ட பாடுபட்டேன். ஒவ்வொரு டவுன் பஸ் பிரயாணத்திற்கு பிறகும் மனிதன் மறுபிறவி எடுக்கிறான் என்றார் புதுக்கவிதை புலவர். பேருந்து பயணமானால் வீட்டில் உள்ளவர்களுக்கு எங்கே விளங்கப் போகிறது? பேருந்து பயணமானார் வீட்டில் உள்ளவர்களுக்கு எங்கே விளங்கப் போகிறது? தக்காளி என்ன விலை? ஏன் இவ்வளவு? பழம்பாதி காய்பாதி வாங்கக்கூடாதா? கத்திரிக்காய் சொத்தை, வெண்டைக்காய் விறகு என்று வீட்டு நிதிமந்திரி மனைவி குறை கூறி என் மீது அடுக்கிய குற்றங்களை அள்ளி வீசி என்னை ஒரு முப்புறம் ஆக்கிவிட்டார். நாட்டு நடப்பு தெரியாமல் எப்பொழுதோ நண்பர் ஒருவர் சொன்ன விலையை மனத்தில் கொண்டு ஏதோ சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். பூத்தொடுத்தார் போர் பொய் சொல்லும் கலை வராத எனக்கு உண்மை பேச துணிவில்லை. ஹரிச்சந்திரன் உண்மை பேசிய காரணம் இப்பொழுது புரிந்தது. என்னை தண்டிப்பதில் மகாத்மா காந்தி வழியை கடைபிடிப்பவள் என் மனைவி. உண்ணாவிரதம் இருந்தாள். பேச மறுத்தாள். என் குல கொழுந்துகள் எப்பொழுதுமே எனக்கு எதிர்க்கட்சிதான். நான் தனித்து விடப்பட்டேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு கூறியதைப் போல மனத்தை குழந்தை நிலைக்கு ஆக்கிக் கொண்டேன். என்னை விட பெரியவர்கள் போட்டோவில் தான் இருக்கிறார்கள். நான் குழாய் தண்ணீர் குடித்த போதே உலக வாழ்வை நீத்தவர்கள் அவர்கள். என்னை உருவாக்கிய பெருமகனாரின் சிரித்த முகநிழற் படத்தை கண்டேன். ஒரு பளிச். மனித உறவுகள் யாவும் பணத்தின் வலிமையில்தான் சுழல்கின்றன என்பதையும் புரிந்து கொண்டேன். தொலைபேசி ஓயாமல் மணி அடித்து அடித்து என்னை கூவிய வண்ணம் இருந்தது. பரிந்துரைகள், அழைப்புகள், மிரட்டல்கள், போதாக்குறைக்கு வாசலில் பார்வையாளர்கள். ச்ச, என்ன போலி வாழ்க்கை! அலுவல் காரணமாக திருப்பதி செல்வதாக கூறி ஒரு பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். நடைபாதை நளினங்கள், சோகங்கள், தவிப்புகள், காண்டவங்கள் எல்லாவற்றையும் தரிசித்து கொண்டே சென்றேன். புகழ்பெறாத ரூசோக்கள், பாரதிகள், டிக்சின்கள் உலாவினார்கள். எத்தனையோ கோரக் காட்சிகளை கண்ட பிறகும் கூட நான் புத்தனாகவில்லை. ஏன்? அவர் உள்ளம் தெளிந்த நீரோடை, என் உள்ளம் ஒரு பாதாள சாக்கடையாயிற்றே. நடைமெலிந்து உலகின் 2வது கடற்கரையாகிய மெரினாவுக்கு வந்து சேர்ந்தேன். பொங்கி வரும் பெருநிலவு கடலில் குளித்து குளித்து எழுந்து கொண்டிருந்தது. அது எழுதுவதைத்தான் அலைகள் கைகொட்டி ஆரவாரித்தன. அலையின் நேர்முகப் பேட்டிக்கு தவங்கிடந்தேன். கயமையின் வேடங்கள், மனித விலங்குகளின் பேயாட்டங்கள், காசு கொடுத்து பார்க்க வேண்டாத பட திரைக்காட்சிகள் எல்லாம் 21வது நூற்றாண்டின் வருகைக்கு வரவேற்பிதழ் வாசித்தளிப்பது போல் இருந்தன. கடற்கரையிலே நேரம் சென்றது.
நானும் கடலும் மட்டும் இருப்பதாக நினைத்து அலைகள் என்னிடத்து வந்தன. ஒரு சில மனிதர்களின் நிழலை கண்டதும் விருட்டென்று விலகின. காவல்துறை அலுவலர்கள் தங்கள் கடமையை செய்ய வந்தார்கள். என்னை பார்த்ததும் தலையில் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். அதற்குள் மெரினா என்னிடம், இந்த மனிதர்கள் என்னை திறந்தவெளி திருமண மண்டபமாக பயன்படுத்தட்டும், ஆனால் என்னை அசுத்தப்படுத்தாமல் இருக்கலாமல்லவா என்றது. மனிதர்கள் என்றதும் அலைகள், மனிதர்களே, எங்கே அவர்கள் எங்களை தூர்த்து விடுவார்களோ என்றுதான் நாங்கள் விழித்து கொண்டே இருக்கிறோம் என்றன. உங்கள் தலைவியின் கணவன் வந்துவிட்டானா என்று யாரணங்குற்றனை கடலே எனத் தொடங்கும் குறுந்தொகை பாடலை கருத்தில் கொண்டு கேட்டேன். அதற்கு அலைகள், நாங்கள் அயரமாட்டோம், சோர்ந்து போய் நிலத்தின் பக்கம் வரமாட்டோம். ஏன், நாங்கள் போட்ட பிச்சைதானே அது, விரும்பினால் ஆட்கொண்டு வருவோம். எங்கள் அச்சம் எல்லாம் மனிதனை விட அவன் மூளைக்குத்தான். ஆனால் அவனுக்கு துணிவுதான் இல்லை. கடலில் ஒன்றையொன்று விழுங்கும் முதலைகள், சுறாக்கள், திமிங்கலங்கள், நண்டுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் தங்கள் பூசல்களை வீட்டோடு வைத்துக் கொள்கின்றன. வாழ்ந்தாலும் கடல், வீழ்ந்தாலும் கடல். உங்களைப் போல் அவை தற்கொலை செய்து கொள்வதில்லை. அதற்கு உரிமையும் கொடிபிடித்து கேட்பதில்லை என்று பௌர்ணமி ஆதலால் சற்று பேரிரைச்சலுடன் கூறின. தேவர்களுக்கு அமுதமளித்த பெருமை உங்களுக்கு உண்டே, என் மனம் ஆறுதல் பெற ஒரு வழி சொல்லக்கூடாதா என்று பணிந்து கேட்டேன். அப்பொழுது ஒரு அலை தரையிலிருந்து மேலே துள்ளி குதித்து அன்னக்கூட்டத்தைப் போல் வெள்ளிய நுரையுடன் கீழே விழுந்து மீண்டும் கடலுக்குள் சென்றது. புரிந்தது. தேவர்களை தண்டிக்கத்தான் அமுதம், மனிதனுக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கத்தான் மரணம். நம்மை அறிந்து நாம் பிறப்பதில்லையோ அப்படியே நம்மை அறிந்து மாளக்கூடாது என்பதை தான் அது எனக்கு உணர்த்துவதாகப்பட்டது. நூல்களும் அனுபவமும் ஆராய்ச்சியும் உணர்த்தாத உண்மையை அந்த அலை எனக்கு புரிய வைத்துவிட்டது. சிக்கல்களை கண்டு ஓடுபவன் கோழை. கவலையும் நோயும் நெருக்கடியும் தான் அவனை ஒரு வீரனாக்கும். அதனால்தான் மெஸ்மர் சாதிக்காததை சிக்மண்ட் ஃப்ராய்டு சாதித்தார். கடைசியாக ஒரு அலை என் அருகே வந்து ஏதோ சொல்வது போல் தோன்றியது. மனிதனே, உங்கள் நிலத்தில் இருக்கும் பெரிய மலையின் உயரத்தை விட எங்கள் பணிவின் ஆழம் அதிகம். அந்த மலைதான் பொடியாக்கி கரையில் மண்ணாக உன் போன்ற மனிதர்கள் பலரால் மிதிக்கப்படுவதை பார்க்கிறாயே. உன் மனத்தின் ஆழம் கடல் ஆழத்தை விட மிகுதி. அதில் நேய வலைகள் வளர்ப்பாயாக. போ, மனித பிறவி அன்புக்குரியது. சேர்ந்து வாழ கற்றுக்கொடு. குடும்பம் அவனுக்குத்தான் உண்டு என்று கூறுவது போல் தோன்றியது. பொழுது விடியத் தொடங்கியது. மனத்தில் இருந்த இருளும் சிறிது சிறிதாக அகன்றது. ஓசோனின் பின்னணியில் அறிவுக்கடலாம் பல்கலைக்கழகத்தை பார்த்து அயர்ந்து போனேன். தன் மூளையின் விரைவால் தன்னையே அழித்து கொள்ளும் மனிதனின் நடமாட்டம் தொடங்கியது. அந்த மனித கடலில் நானும் ஒரு திவிலைதானே. விருட்டென்று எழுந்தேன். வீடு செல்லும் பேருந்தில் அமர்ந்தேன். வீடு வந்தது. வாழ்க்கை ஒரு மாறுதலை தந்தது. கூடத்தில் மாட்டப்பட்டிருக்கும் பேராசிரியரின் படம் அலை தந்த ஆறுதல் எப்படி? மனிதனை கேட்டிருந்தால் மாளவே செய்திருப்பான். அலை தந்த வாழ்வுதான் உன் வாழ்வு என்று கூறுவது போல் தோன்றியது எனக்கு. எனவேதான் நெய்தர் பாடல்கள் என்னை நெகிழச் செய்கின்றன. மீண்டும் தொலைபேசி, பார்வையாளர்கள், ஹிஹிக்கள். ஆனால் மனம் தளரவில்லை. இப்பொழுதெல்லாம் மனத்தில் அசாதாரணமான உறுதி தென்படுகிறது. முற்றும்.